A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 31 verse 20 to 27. ஸோ Proverbs 31வது அதிகாரம் அதில் 20லேருந்து 27வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து லெமனோட அம்மா எதை பற்றி பேசுகிறாங்கன்னா அந்த ஜெனராசிட்டி. ஸோ அகெயின் டாக்கிங் அபவுட் த வைஃப், ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்னு, பர்ஃபெக்ட் வைஸ் எப்படி இருக்கணும்னு சொல்ல போது எதை பற்றி பேசுகிறாங்கன்னா எப்படி ஜெனரஸாக இருக்காங்க, எப்படி ஞானம் உள்ளவங்க, அவங்க பேச்சில் எவ்வளோ ஞானம் உள்ளவங்க இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு எவ்வளோ கேர் இருக்காங்க, அவங்க கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கேர் கொடுக்குறாங்க, அதுக்கடுத்து அவங்க எவ்வளோ டிக்னிஃபைடாக நடந்துக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் டே டு டே லைஃப்பில். அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி இருக்காது, அதாவது அந்த பயம் இருக்காது, நாளைக்கு என்ன நடக்கும், அவங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க செய்கிறதெல்லாம் கரெக்டாக பொறுப்போடு செய்கிறதுனால அவங்களுக்கு என்ன இருக்காது, அந்த ஆங்ஸைட்டி, அந்த பயமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க கான்ஃபிடென்ஸ் எதில் இருக்குது, ஆண்டவர் மேலே இருக்க அவங்களோட விசுவாசமும் அவங்க பண்ணுற அந்த ப்ரிப்பரேஷன் மேலே அவங்களுக்கு என்ன இருக்குது, நம்பிக்கை இருக்குது. நானும் என்னால் முடிஞ்சதை நான் கரெக்டாக செய்கிறேன், ஆண்டவரும் என் கூட இருக்கார், அந்த பயத்தினால அதனால் அவங்களுக்கு அந்த பயமே இல்லை, அதனால அவங்களுக்கு பயமே இல்லை, கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அதை பற்றி இவங்க இங்கே பேசுகிறாங்க. நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து verse 25. ஸோ Proverbs chapter 31 verse 25, which says, strength and honor are her clothing, she shall rejoice in time to come. Notice what strength and honor are her clothing, she shall rejoice in a time to come. ஸோ இதிலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே என்னென்னா, அகெயின் கஷ்டமானதான் ஃபாலோ பண்ணுறதுக்கு, ஆனால் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ரிமைண்டராக வச்சுக்கோங்க. ஃபெய்த் ஃபில் கான்ஃபிடென்ஸ், ஃபெய்த் ஃபில் ப்ரிப்பரேஷன் பில்ட்ஸ் கான்ஃபிடென்ட். ஸோ விசுவாசத்தோடு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணால், உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த தைரியம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஓகே, பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒருத்தர் ரோட்டில் பைக் ஓட்டிகிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. பைக் ஓட்டிகிட்டு போகிறாரு. யூஸ்வலாக பைக் ஓட்டிகிட்டு போனால் என்னெல்லாம் இருக்கணும், ஹெல்மெட் இருக்கணும், அவங்களோட ஐடி கார்ட்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன், லைசன்ஸ், இதெல்லாம் இருக்கணும் எப்போவுமே. ஏன்னா பிகாஸ் சம்டைம் போலீஸ் வில் ஸ்டாப், அது கேட்பாங்க, நீங்கள் ஏதோ பண்ணாமல் இருந்தாலும் கேட்பாங்க, பண்ணாலும் கேட்பாங்க, ஸ்பீட் பண்ணாலும் கேட்பாங்க, சிக்னல் கட் பண்ண கேட்பாங்க, இந்த மாதிரி எதுனா பண்ணாலும் கேட்பாங்க, இல்லைன்னா ரேண்டமாக கூட திடீர்னு பிடிச்சி கேட்பாங்க. ஸோ உங்கள் கையில் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் எப்படி போவீங்க ரோட்டில் போகும்போது? அதுவும் மீறி நீங்கள் டிராஃபிக் சிக்னல் எதுவும் கட் அடிக்கலை, ஸ்பீடிங் பண்ணல, அது என்ன ரேஷாக ட்ரைவ் பண்ணல, திடீர்னு லெஃப்ட் திடீர்னு ரைட், அந்த மாதிரி ரேஷாக எதுவும் பண்ணாமல் இருந்து நீங்கள் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் கையில் ஐடி கார்டு எல்லாமே இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது திடீர்னு போலீஸ் நிறுத்தினா உங்களுக்கு பயம் வருமா? கண்டிப்பாக வராது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லா ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்க, உங்கள் கையில் எல்லா ஐடி கார்டு இருக்குது, ஹெல்மெட்டும் வச்சுருக்கீங்க. ஸோ யூ ஹவ் நாட் ப்ரோக்கன் த ரூல்ஸ், நாட் யூ ஆர் அன்ப்ரிப்பேர்ட் இந்த சென்ஸ் என்னென்னா, ஐடி கார்டு எல்லாமே பொருள்லாம் இருக்குது, ப்ளஸ் நீங்கள் ரூல்ஸ் பிரேக் பண்ணல. ஸோ என்ன பண்ணலாம், போலீஸை கேட்கும்போது தைரியமாக நீங்கள் சொல்லலாம், இந்தாங்க சார் ஐடி கார்டு எல்லாமே. ஆனால் இப்போ ஐடி கார்டு இல்லை, அந்த லைசன்ஸ் இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைன்னா நீங்கள் ஏதோ ரெட் லைட் கட் அடிச்சிட்டிங்க, அப்போது அதுக்கப்புறம் நிறுத்துகிறாங்கன்னா என்ன இருக்கும், அந்த பயம் இருக்கும், ஐயோ பிடிச்சிட்டாங்களா, ஐடி கார்டு இல்லையே, இல்லை லைசன்ஸ் இல்லையே, ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லையே, ஐயோ ஹெல்மெட் போடலையே, சிக்னல் கட் அடிச்சுன்னே பிடிச்சிட்டாங்களா, அந்த பயம் இருக்கும். ஸோ அதே தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, லெமனோட அம்மா சொல்கிறாங்க. ஸோ அந்த கரெக்டாக ஓட்டிக்கிட்டு இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்து ஹெல்மெட்டும் போட்டுட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் என்ன இருக்கும், அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது, அந்த பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் என்ன, அது நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், அதனால் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ம சும்மா உட்காந்தா என்ன ஆகும், ஏதோ ஆகும். ஏன்னா நம்மளும் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த பலனும் ஞானத்தை வச்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும். நம்ம எதுவும் பண்ணாமல் இருந்துட்டு ஆண்டவரேன்னு சொன்னால் எல்லாமே எதுவும் நடக்காது. இது இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஒரு நிறைய கதை ஐ திங்க் நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்னென்னா, ஒரு சுனாமி வந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஒரு வீட்டு பால்கனியில் இருக்கார் தனியாக. அவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ திடீர்னு என்ன வந்து யாரோ ஒருத்தர் கப்பலில் வராங்க. இவர் என்ன சொல்லுவார், இல்லை ஆண்டவர் என்னை வந்து காப்பாற்றுவார் போங்கன்னு சொல்கிறார். கப்பல் போய்டும். அதுக்கடுத்து என்ன வருவாங்க, இன்னொருத்தர் வந்து ஹெலிகாப்டரில் வருவாங்க. அவரும் வரப்போது என்ன சொல்கிறாங்க, இல்லை
நீங்கள் போங்க, ஆண்டவர் என்னை வந்து காப்பாற்றுன்னு சொல்கிறார். கடைசியில் என்ன ஆகும்? தண்ணி வந்துட்டு அவர் இறந்துட்டு அவர் எங்கே போவார்? ஆண்டவர்கிட்ட போய் கேட்பார், ஆண்டவர் நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நான் எவ்வளோ ஜெபிச்சேன், நீங்கள் ஏன் என்னை காப்பாற்றலன்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நான் உனக்கு ஒரு கப்பல் அனுப்புனேன், ஒரு ஹெலிகாப்டர் அனுப்புனேன், ரெண்டுத்தையும் நீ வேணான்னு சொல்லிட்டு நீ ஏன் என் மேலே பழி போடலாம்? அதே மாதிரி தான் ஈவன் த காட் ஹெல்ப்ஸ் அஸ், நம்மளும் என்ன பண்ணோம்? வி ஷுட் ஆல்சோ டூ அ டூ டிலிஜென்ஸ். அதான் நம்ம நேற்று பார்த்த மாதிரி நம்ம டிலிஜென்ட்டாக நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்யணும். அதுதான் தட் இஸ் வாட் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அஸ். நம்மளும் சும்மா உட்காந்துட்டு ஆண்டவரேன்னு அவர் மேலேயே எல்லாருமே போட்டால், நம்ம சோம்பேறியாக இருந்தால், நம்ம அவிசுவாசி மாதிரி நடந்துக்கிட்டு விசுவாசம்னு சொன்னால் என்ன நடக்காது? எதுவும் நடக்காது. நத்திங் வில் ஹேப்பன். அப்போ என்ன வரும்? நத்திங் மட்டும் ஹேப்பன் ஆகாது, நம்மளுக்கு அந்த தைரியமும் இருக்காது. ஆண்டவர் பார்த்துப்பாரு சொல்லிட்டு நம்ம எதுவும் பண்ணாமல் உட்காந்துட்டா என்ன வரும்? ஐயோ எதுவும் நடக்காது. ஆனால் நம்மளால் முடிஞ்சது, எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சுட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபத்தோடு இருந்தால் நம்ம என்ன பண்ண தைரியமாக இருக்கலாம். ஆண்டவரே நான் என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டேன், ஐ லீவ் த ரெஸ்ட் அப் டு யுவர் வில். உங்கள் தயவுக்கு நான் மிச்சம் எல்லாத்தையும் விட்டுறேன், என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன், உங்கள் வில், இட்ஸ் அப் டு யூ நவ் காட், இட்ஸ் யுவர் வில். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன சொல்லலாம்? தைரியமாக நம்ம சொல்லலாம். என்ன பண்ணலாம்? நம்ம தைரியமாக சொல்லலாம். ஸோ சின்ன ரீகேப், என்ன பண்ணணும்? நம்மளுக்கு இருக்க கடமை, நம்மளுக்கு இருக்க வேலை எல்லாமே என்ன பண்ணணும்? டிலிஜென்ட்டாக, நேர்மையாக, விடாமுயற்சியோடு செய்யணும். அந்த மாதிரி செஞ்சுட்டு ஆண்டவர் மேலே விசுவாசத்தோட நல்ல வகையில் செஞ்சால் என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு என்ன இருக்கும்? தைரியம் இருக்கும். இல்லை அந்த மாதிரி பண்ணாமல் அந்த மாதிரி சோம்பேறியாக உட்காந்துட்டு எல்லாத்தையும் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டு எதுவும் பண்ணாமல் டிலிஜென்ட்டாக இல்லாமல் விசுவாசன்ற பேரில் அவ்விசுவாசி மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தால் எதுவும் நடக்காது. ப்ளஸ் என்ன இருக்கும்? அந்த ஆங்ஸைட்டி, அந்த பயம் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion that you've given to us, Lord. Lord, as we go about the rest of the day, Lord, give us the strength and give us the dignity to be faithful servants to you, Lord. Let us not be lazy. Let us not misuse the providence that you've given to us, Lord. Lord, let us be faithful stewards to what you have given us and not waste nor misuse all the blessings that you bestowed on us. All of this in Christ's name I pray. Amen.